மேலறை தியானம் டிசம்பர் மாதம் 18ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் சாண்டி சோமேஸ், எல்பேட்டா, கனடா. தலைப்பு: கேட்பதற்கு மறக்க வேண்டாம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நான் நடத்திய வேத படிப்பு வகுப்பு நன்றாக நடைபெறவில்லை. வந்தவர்களின் கவனம் வேறு எங்கோ போய்கொண்டிருந்தது. படிப்பில் அவர்களின் கவனத்தை திருப்ப என்னால் முடியவில்லை. மனச்சோர்வுடன் வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஏன் எல்லாம் தவறாகி போனது என்று கேட்டேன். அப்போ ஆவியானவர் அமைதியான குரலில் உதவி செய்யும்படி என்னை கேட்டாயா என்று கேட்பது என் காதில் விழுந்தது. நான் கேட்கவில்லை என்பதை உணர்ந்தேன். எனக்கு சலிப்பு அதிகமாயிருந்தபடியால் அவர்கள் கவனத்தை திருப்பும்படி கடவுளிடம் நான் கேட்கவில்லை. பாடத்தை ஆயத்தம் செய்தபோது கூட நான் கடவுளிடம் எதுவும் கேட்கவில்லை. சில சமயங்களில் நாம் கேட்காதபடியினால் தான் கடவுளிடமிருந்து கிடைப்பதில்லை. எனது தேவைகளை ஒழுங்காக கடவுளிடம் எப்படி கேட்பது என்று நினைத்த நேரத்தில் இன்றைய மகுட வாக்கியம் நினைவுக்கு வந்தது. எனது காலை அமைதி நேரத்திலும் நாள் முழுவதிலும் வேலையை திட்டமிடுவதிலும் தீர்மானங்கள் எடுப்பதிலும் கடவுளின் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம்: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்ற கடவுளின் வாக்குறுதியை பிடித்துக் கொள்வோம். ஜெபம்: அன்பான கடவுளே, உங்கள் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள எம்மை வழிநடத்துங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எனது தேவைகளையும் கரிசனைகளையும் ஜெபத்தில் கடவுளிடம் தெரியப்படுத்துவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.